ஆமா, தலையெல்லாம் ஒரு படியா சுத்திக்கிட்டே வருது. ஒரு காப்பி கேட்டா எடுத்துட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாலே இவ. சரி, முருகன் கிட்ட சொல்லுவோம். முருகன், 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 எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? இந்த வீட்டுல ஒருத்தரும் என் சொல்லுபடி கேட்டு கேட்க மாட்டேங்க. ஆமா, முருகன், உங்களதான் கூப்பிடுறேன், காது கேட்கறா இல்லையா? முருகன், முருகன். ஐயோ அம்மா சொல்லுங்கம்மா. அடுக்காலையில முக்கியமான வேலையா இருந்தேன், சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதான் அதுல அவசரத்துல நீங்க கூப்பிட்டது காது கேட்கலாமா, மன்னிச்சிருங்கம்மா. என்னாச்சுமா, ஏதாச்சும் தேவையா? ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா? அந்த ராகியை போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சிருக்கோமா, நாட்டு சர்க்கரையை போட்டு, அதை எடுத்துட்டு வரலாமா? எப்ப பார்த்தாலும் ராகி, கம்பு, கூழு, நொய்யி நெய்யின்னுக்கிட்டு அப்படி தூக்கி அதெல்லாம் தூர போடு முதல்ல. ஆமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நல்லா இந்த வெயிலுக்கு இதம்மா இளநீ எடுத்துட்டு வருவாமா? முருகன், போயிட்டு நல்லா சக்கரை தூக்கலா போட்டு ஒரு டீ எடுத்துட்டு வாங்க போங்க. உங்களுக்கு தெரியாதா எனக்கு டீனா கொல்ல பிடின்னு சொல்லிட்டு இளநீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னம்மா நீங்க எல்லாரும் வெயிலுக்கு ஏதாமா சில்லுன்னு தான் குடிக்கணும்னு நினைப்பாங்க, நீங்க என்னன்னா சூடா குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. ஐயோ முருகன், என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு முதல்ல போயிட்டு நீங்க காப்பியை போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. நல்ல சக்கரை தூக்கலா போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆமா, என் மருமவை எங்க இருக்கா? அடுக்கலையா இருக்கா? தாட்சாயணி அம்மா, ஆமா அதுக்கு காலையில தான் இருக்காங்க. கொத்துற, பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன், பொறுமையா பேசி. இங்க பாரு, டீ யாருக்குன்னு கேட்டா உனக்குன்னு சொல்லி, சரியா? தலை சுத்திக்கிட்டு லோ பிபி மாதிரி வருது, அதான் டீ குடிச்சா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்னு டீ போடுறேன்னு சொல்லி, சரியா? ஏமா அப்படி சொல்றீங்க? யானு நான் சொல்றேன். என்னாச்சு அம்மா? அந்த சைடு திரும்பி இருக்காங்க. அம்மா டீ கேட்டீங்க, என்னாச்சுமா? ஐயோ, இவன் மாறு ஒருத்தன் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ அவன் முன்னாடியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேற, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை போ. ஏமா சக்கரை தூக்கலா கேட்டீங்க? அந்த சக்கரையை தூக்கலா நான் போட்டு கொடுக்குறேன், இங்க இருந்து கிளம்பு. அது வந்துமா அம்மா. முருகன், அதுக்காலையில அந்த வெண்டைக்காவை கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அது கழுகுது, அடி பிடிச்சி போயிட்டு அதை கிண்ட வேலையை பாருங்க போங்க. சரி ஓகேமா. அம்மா உங்களுக்கு என்னமா வேணும் மதியானத்துக்கு? வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிக்காதுல? வெண்டைக்காய் சாப்பிட்டாதான் மூளை வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும், நீங்க போங்க. இவன் வேற ஒருத்தன், போய் தோழல போ. ஐயோ போலியோ அத்தை. அடடே, நம்ம தாட்சாயினி வா தச்சினி, உட்காரு. இப்பதான் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே சமையல் வேலையிலே மருமக பிஸியா இருக்கா, அடுக்காலையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தச்சாயினி. உட்காரு தச்சாயினி, உனக்கு டீ எதனா எடுத்துட்டு வர சொல்லவா? முருகன், தாட்சாயினிக்கு ஒரு 2 டீ எடுத்துட்டு வாப்பா. நான் டீ குடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ உனக்கு வேண்டாமா? சரிம்மா. முருகன், எனக்கு மட்டும் ஒன்னு எடுத்துட்டு வா. ஐயோ, வயசாயிட்டுல, அதான் எல்லாம் மறந்து போச்சு. நானும் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் வேண்டாம் முருகன், டீ எனக்கும் வேண்டாம். ஆமா, எனக்கும் வேண்டாம்னு நினைக்கேன். என் மருமாவ வந்துட்டால, எனக்கு வேண்டாம், இனி வேண்டாம். ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்களா? இதுல வேற 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் அதிகமா சுகர் வேற உங்களுக்கு, அப்படிதானே? டீயே குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி குடிச்சா இஞ்சி தட்டி போட்டு வெறும் டிகாஷன் மட்டும் குடிங்கன்னு சொன்னாங்க. இதுல நீங்க என்னன்னா பால் ஊத்தி அதுல 4 ஸ்பூன் சுகர் வேற கேக்குறீங்க, அப்படிதானே? இதுல ஈவினிங் ஆனா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு, இங்க பாருங்க அத்தை, வயசான காலத்துல கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்துங்க. நான் என்ன பண்ண மருமவள, வயசான காலத்துல வாயை கட்டுப்படுத்தவே முடியல. ஏதாச்சும் திங்கன போல இருக்கு. இந்த பாலை போன சுகரம் வந்து தொலைஞ்சிட்டு எனக்கு எதையும் திங்க முடியல. எப்ப பாரு ராகி கஞ்சியை காய்ச்சி காய்ச்சி என் வாயில ஊத்துறீங்க, அது நல்லா கூட இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஆசைக்குன்னு சாப்பிடலாமேன்னு கேட்டேன். காலையில ஒரு கப் காப்பி தரீங்க, அதோட மறுநாள் காலையில தான் ஒரு மதியம் ஒரு காப்பி, நைட்டு ஒரு காப்பி, அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு காப்பி. இந்த மாதிரி குடிச்சாதானே நல்லா இருக்கும். ஆமா, காலையில 1, மதியம் 1, நைட் 1, ஈவினிங் 1. என் காஃபியை இங்க போட்டு பிளாக்ஸ்ல வச்சிடறேன், மொத்தத்தையும் குடிச்சுக்கிட்டே இருங்க. உண்மையாவே சொல்ற மருமவள, அது கூட நல்லா தான் இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மாமியாரா அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கா. நான் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா அத்தை, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க முருகன், வாங்க எடுத்துட்டு வாங்க. அம்மா இந்தாங்க காஃபி. முருகன், அம்மா தாமா ஒரு கப்பு காஃபி கேட்டாங்க, அதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். முதல்ல உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அப்பதான் நீங்க அடங்குவீங்க. ஆமா, 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கு பாத்துக்கோங்க. ஆமா. ஐயோ தாட்சாயினி, அவரு திட்டாதம்மா. நானும் முருகன் கிட்ட ஒரு கப்பு காப்பி கேட்டேன், காலை சுத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. முருகன், நீங்க இங்க கொண்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு கொடுத்துட்டு போங்க. அம்மா போங்கன்னு சொன்னேன். அதே மருமவ சொல்லிட்டால, போ. காப்பி தான் அவ கைக்கு மாறிட்ட, இனி என்ன பண்ண பிரயோஜனம்? போ. அத்தை, உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது அத்தை, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்தை. சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன பிள்ளை சாக்லேட் கலையிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. காஃபி காஃபி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு கப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 6-7 கப்பு குடிச்சிடுறீங்க. ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. கரெக்டா இங்க பாருங்க, 12:30 மணி ஆகுது. இந்த நேரத்துல ஒரு காஃபி, அதுக்கப்புறம் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. அத்தை, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கேக்குதா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு காதே கேட்காதுல. இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லிட்டேன், இந்தாங்க இந்த காஃபியை குடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மருமல, இன்னைக்கு ஒரு நாள் தான் பத்துக்கோ, இனிமேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சரியா? ஐயோ அத்தை, உங்களை என்னால சமாளிக்கவே முடியல. இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க, வேற என்ன பண்றது? அதையே சின்ன பிள்ளை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளை சாக்லேட் கடம் பிடிக்கிற மாதிரி. ரோஷன் கூட இந்த விஷயத்துல பரவாயில்ல அத்தை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாக்லேட்னு சொன்னா கேட்டுப்பான். ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இருங்க, உங்க பேரை வரட்டும், சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், குடி மருமல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மருமல. நல்லா இருக்கு மருமல. ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பண்றீங்க?
சோ சரி குடிங்க, இன்னைக்கு மட்டும்தான் பாத்துக்கோங்க. சரி சரி. ஆமா மர்மோல, அனு ராகவும் எங்க வந்த மாதிரி இல்ல, வந்துட்டாங்களா இல்ல ரூம்ல இருக்காங்களா? இல்ல அத்தை வரல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ண அனுவை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான், ஒரு 10 நிமிஷம் ஆகும் இன்னும் வரக்கு. சரி சரி. ஸ்கேன் எடுக்க போயிருக்கான்ல, நல்லபடியா குழந்தைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். 5வது மாசம்லாம் வளகாப்பு பண்ணும்போது மர்மோல நல்லா பண்ணணும் பாத்துக்கோ. பிரியாக்கு இங்க இருக்கும்போது நல்லா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பிரியாவும் மாமியார் வீட்டுக்கு போனதுனால பண்ணவே முடியல, அங்கனையும் பேட்டி இருக்க முடியல. நீ போயிட்டு வந்த கூத்து தான் தெரியுமே சண்டையில முடிஞ்சது. ஒரு நல்ல காரியம் தான் மாமியார் எதையாச்சும் உன பண்றா என்ன. நம்ம ஒரு நல்ல நாள் போயிட்டு மாமியார் கிட்ட எடுத்து சொல்லணும் மருமவள, இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நீ முதல்ல உங்களுக்கு சொல்லணும், நீங்க தான் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி விடு மருமவள, ஒரு கப்பு காப்பி தானே குடிக்கேன். அடடே அனுவே வந்துட்டாலே, வாமா அனு. அனு வா, வந்து உட்கார் வா. இருக்கட்டும் அத்தை, ட்ரெஸ் மாத்தணும். ஸ்கேன் எடுக்கும்போது அந்த ஜெல் எல்லாம் வயிற்றுல போட்டாங்களே, அது கசகசன்னு இருக்கத்த, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்ன மானு வந்த உடனே பாருன்னு சொல்றா? பிள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா இருக்கா? அந்த ஸ்கேன் எடுத்திருப்பாங்களே, அது ரிப்போர்ட்ல எதுவும் தரலையா? உடனே தருவாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் தருவாங்களோ. பிள்ளை பார்க்கலாம்னு நினைச்சு கேட்டேன். ரேஸ் மார்க்லாம் காமிச்சா பத்துக்க ரோசனை, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை காலு குட்டி காண்டு கிடந்துச்சுமா, மூக்கு கூட காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா? அத்தை இவங்களுக்கும் காமிச்சாங்க, அழகா இருக்காங்க தெரியுமா ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாக்கும்போது. அப்படியா மானு? சரி சரி சரி. அப்ப எங்க அது? ரகு எடுத்துட்டு வராங்க, வண்டியில இருக்காத்த. என்ன போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, கசகசன்னு இருக்குன்றதுனால. அதுவும் சரிதாமா. ஆமா, என் பேரண்டி எங்க? பின்னாடி வராங்க பாட்டி. நீங்க என்ன பாட்டி, போகும்போதும் காஃபி கப்போட தான் இருந்தீங்க, இப்ப ரிட்டர்ன் வரும்போதும் காஃபி கப்போட தான் இருக்கீங்க, ஒரே காஃபியா தான் குடிச்சிட்டு இருக்கீங்க போல. ரகு பார்த்தா உங்களை திட்ட போறாங்க பாருங்க, காஃபியே குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, நீங்க என்னன்னா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா அனு, இது காப்பி இல்லம்மா, கசாயமா? ஐயோ சாரி பாட்டி. ஐயா கசாயம் போய் யாராச்சும் குடிப்பாங்களா? கசாயமும் இல்ல, டீ. பாட்டி டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுமே குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க உங்களை. இப்ப வந்ததுக்கு அப்புறம் உங்க பேராண்டி பாருங்க எப்படி திட்ட போறாங்கன்னு சொல்லி. என் பேராண்டி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான், பாட்டி குடிக்கான்னு சொன்னோன்னே என்னைக்காச்சும் ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஆமா ஆமா நினைச்சாங்க, இப்ப பாருங்க என்னன்னு சொல்ல போறான்ட்டு. ரகு என்னையா சொன்னாங்க ஆஸ்பத்திரியில? எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க தானே? நீ பாத்தியா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நீ எடுத்துட்டு வரதா அனு சொன்னா? எங்க ரகு, உனத்தான் கேட்கேன் ரகு. ஆமா என்னம்மா, என்னம்மா வேணும்? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? வாங்கிட்டு வரணுமா? என்ன வாங்கிட்டு வர போற? வாங்கிட்டு வரது இல்ல, அனுக்கு ஸ்கேன் எடுக்க போறதா சொல்லிட்டு போனீங்களா, அந்த ஸ்கேன் எடுத்து கொடுத்துருப்பாங்களா குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது எங்க? அது வந்து அனு உன்கிட்ட தானே இருக்கு. என்னங்க நீங்க, நீங்க தானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, வண்டியில இருந்து இறங்குறப்போ என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் இப்படி மறதியா இருக்கீங்க? ஓ அப்படி சொன்னனோ, சரி சரி. என்னாச்சு அப்படி சொன்னான்னு கேக்குறீங்க? ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கவுன்சிலிங் முடிச்சுட்டு அப்பமா வச்சு இப்படிதான் இருக்கீங்க, என்னாச்சுங்க? ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாச்சும் தலை ஏதாச்சும் வலிக்குதா? ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருந்தா டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆமாடி அனு, அவனுக்கு தலைவலி ஏதாச்சும் இருந்தா அவனே மாத்திரை எழுதி சாப்பிட்டுக்கு போறான், அவனே ஒரு டாக்டர் தானே, இதுக்கெல்லாம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு, படுத்து தூங்குனா சரியாயிடும் அப்படிதானே? என்னையா என்ன சொல்றேன் சொல்றது ரகு? பாட்டி என்னது பாட்டி? என்ன ரகு என்னாச்சு? உடம்புக்கு எதனா ரொம்ப முடியலையா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். இவன் ஏன் இப்படி வர்றான்? ஒருவேளை ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் சொல்லிருப்பாங்களோ? அனு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, பயப்படாத. குழந்தைக்கு உயிருக்கு ஏதாச்சும் சொன்னாங்களோ ஆபத்துன்னு சொல்லி? அப்படிலாம் எதுவுமே சொல்லல, குழந்தை உயிருக்குலாம் எதுவும் ஆபத்துலாம் இல்ல, ஏன் அப்படி கேக்குறீங்க? அச்சோ அனு அழுவாதம்மா, இவன் ஏதோ ஒரு மாதிரி போனானா ஒரு படியா, நீ வேற ரேஸ்மா ரூம்ல இருந்து கவுன்சிலிங் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கான்னு சொன்னியா, அதனாலதான் கேட்டேன். சரி சரி அழுவாதம்மா, குழந்தைக்கெல்லாம் எதுவும் இருக்காது, அப்படி இருந்தா ஏதாவது சொல்லிருப்பாளா? நான் ஏதோ கூறுகிட்டு போய் என்னமோ சொல்லிட்டேன், குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுமா, நீ அழுவாத, நான் ஏதோ புத்திக்கிட்டு போய் சொல்லிட்டேன். நான் உள்ள போறாத்த. அனு அத்தை என்னத்த, இந்த பிள்ளை இப்படி பொசுக்குன்னு கையை தட்டி விட்டு போகுது, ஒரு வேளை என்ன தப்பா நினைச்சிருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தாச்சாயினி வீடு. அப்ப எதுக்கு அத்தை அழுதுச்சு அந்த பிள்ளை? அதுவும் நான் கேட்க தானே செஞ்சேன். அது இல்ல தாச்சாயினி, ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, குழந்தைய அழிக்கிற விஷயத்துல இருந்து இந்த குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு தடங்களே, அதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கிடந்திருப்பா. நீயும் இப்படி கேட்ட உடனே ரகுவும் அமைதியா இருந்துட்டு போயிட்டானா, அந்த பிள்ளை மனசுலயும் சங்கட்டமா இருக்கும்ல, தான் பிள்ளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அதுவாதான் இருக்கும், மத்தபடி எதுவா இருக்கான் சரியாதா? நீ விடு, பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு தனியா இருக்கும்போது பேசு, என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னா கேளு. அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, ஆனா இவன் ஏன் அமைதியா போனா? எதுவும் இருக்காது சைனி, வேலை விஷயமா பிள்ளை அங்கன்னு இங்கன்னு அலையுதுல்ல, அதனால கூட இருக்கும். போ நீ போயிட்டு ஒரு கப்பு காப்பி வேணா போட்டு கொண்டு போய் குடு, அவனுக்கு தலைவலி கொஞ்சம் இதுவா இருக்கும், அனுக்கிட்டே அப்படி பேசிட்டு வா போ. அத்தை போதா சைனி, வேற எதுவும் இருக்காது, பயப்படாத. அதான் நல்லா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு அந்த பிள்ளை. இந்த படுபாவி பையன் தான் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு வந்தான், அதை கேட்க போய் பிள்ளை அழுதுட்டு. சரி விடு பரவாயில்ல பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. இந்த மனுஷன் என்ன உயிரை வாங்குறாரு, அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலாதான் இருக்கு எனக்கு ஒரு நாளும் இந்த மனுஷங்கிட்ட. சி
மீனை கழுவியாச்சு. குழம்பு வைக்க வீட்டுல எந்த பொருளும் இல்லையா? சட்டி சவுடை எல்லாத்தையும் கவுத்திலாம் வச்சிருக்கோம் கழுவி. இப்ப என்ன பண்ண? சரி, இந்த மனுஷனுக்கு ஒரு போனை பண்ணி கேட்போம். காய்கறி வாங்கிட்டு வந்து தவறீங்களா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் வவ்வுன்னு குலைக்கத்தான் செய்வாரு. என்னத்த பண்ண, மீன் குழம்பு வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவோம். ஹலோ, எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விளையாடிக்கிட்டு இருக்கேன். வரியா விளையாட? நீயும் கூட சேர்ந்து விளையாடுவோம் 2 பேரும். ஏங்க மீனை வாங்கி கொடுத்துட்டு விளையாடவா போனீங்க? நீங்க எங்க விளையாட போனீங்க? சின்ன குழந்தைய நீங்க. இங்க பாரு வசந்தி, வாயில நல்ல நல்ல வார்த்தையே வருது. ஏசி விடுவோம் பத்துக்கோ. என்ன விஷயத்துக்கு போன் பண்ணி அதை மட்டும் சொல்லு. சும்மாண்ணா இங்க ஒரு கான்ட்ராக்டர் போனை பண்ணி கூப்பிட்டாரு. அர்ஜென்டா வான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் விஷயமா பேசுறக்காண்டி. அதனால வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு சீக்கிரமா. இதுக்குதான் அப்பமே சொன்னேன் மீன் வாங்க வேண்டாம்னு சொல்லி. இப்ப நீங்களும் போயிட்டீங்க, நான் மட்டும்தான் வீட்டுல, குழந்தையும் இல்ல. அப்ப யாருக்காண்டி இந்த மீன் குழம்பு வைக்க நானே? இல்ல கேக்க யாருக்காண்டி வைக்கன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுங்களேன். உமா கிட்ட போயிட்டு ஒரு கிண்ணத்துல குழம்பு கொடுன்னு அழகா கொடுத்துருப்பா. அப்பமே வாங்கிட்டு வந்து தின்னு இருக்கலாம். இப்பதான் குழம்பு கழுவவே செஞ்சிருக்கு. இனி கூட்டி குழம்பு வச்சு எப்ப திங்கி எப்ப தேலை வாங்க. எப்படி திங்கிறது பியாள்றதுன்னுகிட்டு கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு வந்தன்னு வச்சுக்கோ, மிதிச்சு போடுவேன். கவுண்டர் குட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லிடு. ஏன் கோபப்படுறீங்க? காய்கறி எதுவுமே இல்ல. நீங்க வரும்போது வாங்கிட்டு வாங்க. ஆமா, இல்லன்னா இப்பமே வாங்கிட்டு வந்து தந்தாதான் அதை கூட்டி குழம்பு வைக்க முடியும். பட்டினியாவே கிடக்க முடியும். பட்டினியாவே கடந்து சாவு. நான் போனை வைக்கேன். நாளை நைட்டுக்கு தான் வருவேன். அப்ப குழம்பு வைக்க வேண்டாமா? வந்தன்னு வச்சுக்கோ, வந்த 4 முடி முன்னாடி இருக்கு. பிச்சு தூர போட்டு பத்துக்கோ. ஆமா, மூடிக்கிட்டு குழம்பு எப்படியாச்சும் வச்சு இறக்குறா சொல்லிட்டேன். நான் 7 மணிக்கெல்லாம் வீட்டுல இருப்பேன் நைட்டு. குழம்பு இல்லையோ அப்ப இருக்கும் உனக்கு இன்னைக்கு. சரி சரி, ஒரு 500 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுங்க. எதுக்கு? நேத்துதான் 1000 ரூபாய் வாங்கினா செலவு இல்லையோ? வீட்டு பாத்துக்க வேண்டாமோ? ஆமா, சும்மாவா ஓசில தருவாங்க காய்கறிலாம்? வாங்கணும், வைங்க போனேன். இப்ப என்ன பண்ண? சரி ஓகே, உமா கிட்ட போயிட்டு ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் கொஞ்சோண்டு புளி இருந்தா தாண்டி கேப்போம். மசாலா வீட்லயே இருக்கு, அதை போட்டு குழம்ப தாளிசம் பண்ணுவோம். என்ன இவளை இப்பதானே நினைச்சு முடிச்சோம், அதுக்குள்ள வந்து நிக்கா. அக்கா வசந்தி அக்கா, வீட்ல இருக்கவா செய்யறீங்க இல்ல வெளிய போயிட்டீங்களாக்கோ? இவ ஒருத்தி ஏலம் போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடப்பா. இழுவா, உள்ள வா, உள்ளதான் கிடக்கேன். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கா? எப்பவுமே வரமாட்டா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கோ, ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சுக்கோ, அத்தான் உம்மொரு வீட்டுல இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். கிழிஞ்சது. என் வீட்லயே ஒரு பொருள் இல்ல. இவன் கிட்டதான் நானே வாங்கி குழம்பு வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல நீ வேற வந்து கேக்கியா? சரி, எதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்ன பொருள் வேணுமா? எக்கோ 2 தக்காளியும் கொஞ்சோண்டு புளியும் இருந்தா தாங்கக்கோ, குழம்பு கூட்டணும். இவரு மீட்டிங்னு உக்காந்துட்டாருக்கோ, வேலையில மீட்டிங் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாருக்கோ. கொஞ்சோண்டு கடக்கா. அட உமா, என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வாங்கலான்னு சொல்லிட்டு இதோ உன் மாமாக்கு போனை பண்ணி கேட்டுட்டு உன்கிட்ட வரலான்னு சொல்லிட்டு நிக்க நானே. நீ சொல்லி வாய முடவும் நீ வர. என்ன பண்ண? சரி வா, கடை தெருவுல போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வருவோம். எக்கு எந்த காலத்துலக்கோ இருக்கீங்க? 5 ரூபாய்க்கு தக்காளி வெங்காயம் எப்படிக்கோ தருவாங்க? வேலை என்ன விக்கு? அதுவும் இல்லாம கடை பூட்டி வச்சிருக்குக்கோ. அப்படியா? சரி சரி, அப்பனா நம்ம ராணி அக்கா வீட்டுல போயிட்டு வாங்குவோம் வா. செக்கோ அது நல்லாதான் இருக்கும். 2 பேரும் கேட்டா நல்லா இருக்காதுக்கோ. 2 பேரும் போய் தனித்தனியா கேட்டாதான் தப்பா இருக்கும், ஒன்னா போய் கேட்டா தப்பா இருக்காது. கடை பூட்டி வச்சிருக்கு, இப்போதைக்கு தாங்க, அப்புறம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லுவோம். என்ன சொல்றா? அப்படின்னா சொல்றீங்க? சரிக்கோ, அப்போ வாங்க போவோம். இவகிட்ட வந்து நம்ம வாங்கலாம்னு நினைச்சா இவ என் கிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு இருக்கா. சரி, எவ்வளவு எச்சிகை கொண்டு காக்கா விரட்ட மாட்டாளுங்கம்மா. சும்மா சின்ன மோசமா இருக்காளுங்க இவளுங்க. இவளுங்க கிட்ட எல்லாம் குப்பை கொட்டணும்னா என்ன மாதிரி இருந்தா தான் குப்பை கொட்ட முடியும். இல்லைன்னா அதை கூடு இதை கூடு ஆனை கூடு போன கூடன்னு வாங்கிட்டு போய் தள்ளிடுவாளுங்க. நம்மள பிச்சை கதையை தான் ஆக்கிடுவாளுங்க. இவ வீட்டுல இருக்கிற பொருள் ஒண்ணுத்தையும் தர மாட்டேங்கிறா. என் வீட்டுல மட்டும் இதை கூட அதை கூடன்னு வந்து 1000க்கு ஒரு வாட்டி கேட்கா.
எக்க வாரீங்களா இல்லையா? வாரேன் போ போ. சுபா, சின்ன வேலையா இருக்கு. இந்த பிள்ளைங்க துணியை மடிச்சு வச்சுட்டு போன்னு சொன்னதுக்கு ஆள் அழகு இழுத்து வச்சுட்டுல போயிருக்காளுங்க. எப்படி மடிச்சு வச்சிருக்கிறத பாரு, நல்ல ஆக்கத்துல சுடிச்சிட்டு. இன்னைக்கு வரட்டும், 2 பேர் கைய கால முடிச்சு போடுறேன். ஆமா, என்ன ராணியக்கோ தனியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு? என்னத்தன்னு சொல்ல, இந்த பிள்ளைங்களை நினைச்சாதான் எரிச்சலா கிடக்கு. ஏன் அப்படி சொல்ற? நல்ல பிள்ளைங்க தானே சோனியா சத்தியவும். ஐயோ நீங்க வேற போங்க லட்சுமிக்கா. ஆமா வந்துட்டீங்க. ஒரு வேலைக்கு கொல்ல மாட்டாளுங்க பாத்துக்கோங்க. துணியை மடிச்சு வைங்கடின்னு சொன்னா எப்படி சுருட்டி வச்சிருக்கிறத பாருங்க நீங்களே. நான் மடிக்கிறேன் நீ மடிக்கலன்னு சொல்லிட்டு நேத்து 2 அடி வாங்கினாலுங்க. அடி காணாமத்தான் இந்த வரத்து வராளுங்க பாத்துக்கோங்க. ஆமா, இன்னைக்கு வரட்டும், கையை முறிச்சு முறைன்னுகிட்டு இருக்கேன். சரி வீடு, படிக்கிற பிள்ளை தானே, வீடு. என்னக்கோ படிக்கிற பிள்ளை, மூத்தது எரும மாடு கணக்கா வளர்ந்துருக்கு. அதுக்கு இன்னும் 2 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிடும். இளையது இப்போ காலேஜ் சேர்த்து விட்டுருக்கு. இந்த டிப்ளமோவா தான் சேருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்து சேர்ந்ததுக்கோ நான் வேண்டாம்னு சொல்றேன். +1 +2 படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த டிப்ளமோவை தான் படிப்பேன்னு சொல்லிச்சு. அதுக்கு இன்னும் 3 வருஷத்துல முடிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் என் மூத்ததுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இலசுக்கும் படிப்பு முடிஞ்சிடும். ஒரு 2 வருஷம் வேலைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கணும்லக்கோ. எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 வருஷத்துல கல்யாணம் முடிக்க மாதிரி இருக்கலாம். இப்படி சின்ன பிள்ளையா இருந்தா எப்படிக்கோ சொல்லுங்க? நம்ம அம்மா வீட்டுல எல்லாம் நம்ம இப்படியே இருந்தோம். நம்ம இருந்த காலம் வேறம்மா, இப்ப காலம்லாம் வேற. ஆமா, தோசை சுடுறதுக்கு கூட மிஷின் வந்துட்டு, அப்புறம் என்ன பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வந்துட்டான். நேத்து பூ மாதிரி போன்ல காமிச்சுக்கிட்டு கிடந்தா. அப்படியாக்கோ? பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாமா மிஷின் இருக்கும்? ஆமா இருக்கு. செய்த பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி அலசருக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யார் செய்வான்னு சொல்லிக்கிட்டு. இனி காலத்துல எல்லாம் எல்லாத்துக்குமே மிஷின் தான் செய்ய போகுது. ஆமா, அதுவும் நல்லா தான் இருக்கும். வேலை செய்யாம நல்லா இருந்துக்கலாம். ஆமா அதுவும் கரெக்ட் தான். அது ராணி, உங்ககிட்ட ஒரு 2 தக்காளி இருக்குமா? ஐயோ தக்காளியாக்கா? இல்லையக்கா, நானே கடையில தான் ஒரு 4 ரூபாய்க்கு தக்காளி வாங்கினேன். அதுவும் 2 தக்காளி சின்னதான் தந்தாங்களே. இல்லன்னு சொல்லிட்டு அதுவும் பாதி அழுகி போயிருந்தது. 4 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த கடைக்காரன் பக்கத்துலயும் இன்னொரு கடை இருந்துச்சு பாருங்க, அங்கனையும் போய் கேட்டேன். கடையிலயும் இல்லன்னு சொல்லிட்டாங்கக்கோ. நானும் அங்க போயிட்டு தான் வரேன். முன்னாடியே வாங்கி வைக்கல பாத்துக்கோ. ஆமா, மறந்தாப்புல விட்டுட்டேன் நானு. இப்ப தக்காளி இல்ல, மீன் குழம்புக்கு தக்காளி வெங்காயம் இல்லாம எப்படி கூட்ட? அதான் உங்ககிட்ட ஒரு 2 தக்காளி வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீயும் இல்லங்கா. சரி, வேற என்ன பண்ண? வேற எங்கேயாச்சும் தான் போயிட்டு வாங்கணும், கடையில தான். இன்னைக்கு இந்த கடை 2மே பூட்டி தாங்க வச்சிருக்கு. ஊருக்குள்ள இருக்கிறது. அவங்க எங்க பக்கத்துல சந்தை போடுறாங்களாம், அந்த சந்தைக்கு போயிருக்காங்களாம். உடங்குடி பக்கத்துல. உடங்குடியிலயே சந்தை? ஆமாக்கோ, உடங்குடியிலதான் சந்தைன்னு சொல்லிட்டு போனாங்க. எந்த இடம் கரெக்டா தெரியல பாத்துக்கோங்க. உனக்கு வேலை கிடக்கோ? ஏங்கோ அப்படி கேக்கீங்க? இல்ல, உனக்கு வேலை கிடக்கலன்னா 2 பேரும் அப்படியே ஒரு 8 போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்ல. அதுவும் இல்லாம சந்தையில எல்லாமே கம்மி விலைக்கு கிடைக்கும். எல்லா பொருளும் வாங்கின மாதிரி இருக்கும். அதனாலதான் கூப்பிட்டேன். இல்லைன்னா அந்த மனுஷனை தான் போயிட்டு தாங்கிட்டு கிடக்கணும். நீயும் நானும்னா அப்படியே போயிட்டு வந்துடலாம். சரிக்கோ, எனக்கும் வேலை முடிஞ்சிட்டு. இந்த துணி தான், அது கூட அப்புறமா மடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவரும் வரக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாரு. 3 மணிக்கு மேலதான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. மணி 1 தானே ஆகுது. போயிட்டு வந்துடலாம் வாங்கக்கோ, மடமடன்னு. ராணிக்கோ, எங்க போறீங்க 2 பேரும்? வா வசந்தி, வா உமா, 2 பேரும் உட்காருங்க. இருக்கட்டும்கோ, பரவாயில்ல. 2 பேரும் எங்கேயோ கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க போறீங்க? லட்சுமி அக்கா 2 தக்காளி பழம் இருந்தா கேட்டாங்க. நானே தக்காளி பழம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் அந்த கடை முக்குல போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. கடையும் இன்னைக்கு மூடி வச்சிருக்கு. அவங்களே உடம்புடி சந்தைக்கு தான் போய் வாங்க போறேன்னு சொன்னாங்கக்கோ அப்படின்னு. அப்ப நம்மளும் போயிட்டு வாங்கிட்டு வந்துருமா? வீட்டுல காய்கறி இல்ல அப்படின்னாங்க. இவரும் 3 மணிக்கு மேலதான் வருவேன்னு சொன்னாரு. அதான் சரி போயிட்டு வரமேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோமா, வேற எதுவும் இல்லை. அப்படியாக்கா? சரிக்கா. நாங்க 2 பேரும் உங்ககிட்ட தக்காளியும் வெங்காயமும் இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்தோம். உங்ககிட்டயுமே இல்லையோ? என்னமா இது கூத்தா இருக்கு? ஒருத்தர் என்கிட்ட நின்னுகிட்டு இருக்கீங்க. நானும் உங்களா மாதிரி தானே குடும்பம் நடத்துறேன். 2 வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். எல்லாத்தையுமா வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். இருக்கும்னு வந்தங்கோ. சரி பரவாயில்லக்கோ, இல்லனா பரவாயில்ல. எக்கோ, அப்ப நாமளும் போக செய்யுமா? அப்படியா சொல்றா? சரி எக்கோ, அப்ப நாங்களும் வரங்கோ. நம்ம 4 பேரும் சேர்ந்த மாதிரி போவோம். எம்மாடி, உங்க கூட சேர்ந்த மாதிரி ஒரு நெட்ட போக்கு சுத்திக்கிட்டு இருக்குமே, அதையும் கூப்பிடி. எங்க போனாலும் ஒண்ணு போலதானே போவீங்க. அவளையும் விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்க.
அவ வந்ததும் உங்களுக்கு பிடிக்கவே செய்யாதுல, அப்புறம் என்ன? சரி கூப்பிடுங்கம்மா. அந்த பிள்ளை எங்கேயாச்சும் போகணும்னா ஆசைப்படும். அவ மாமியார் கிட்ட ஒரே காலையில இருந்து ஏச்சுதான் வாங்கிட்டு கிடக்கா. பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு தான் நான் கேட்க முடியல அவன் மாமியார் பேசுற பேச்செல்லாம். கூப்பிடு. அந்த பிள்ளை வெளியே போனோம்னா அங்கன இங்கனே ஓடி வரும். கூப்பிடு, வரும். பரவாயில்லையே, நம்ம லட்சுமி அக்கா மனசுல ஈவி இறக்கலாம் கொஞ்சம் இருக்கும் போலயே. ஏன் என்ன பார்த்தா என்ன காட்டிரு மாதிரியே தெரியுது? இல்லக்கோ, சொல்லதான் செஞ்சு. சண்டைக்கு வராதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அவளுக்கு போன் பண்ணிட்டு வரேன். சரி. ஹலோ சின்ன பொண்ணே, எங்க இருக்க சின்ன பொண்ணே? ஆ ஆ அப்படியா? சரி 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 சின்ன பொண்ணே, உன் மாமியார் கூட இருக்கியோ? ஆ, நாங்கெல்லாம் ஒண்ணு போல சேர்ந்து சந்தைக்கு போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அத நீ வாரே எப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். உன் மாமியார் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டா, ரொம்ப பிஸியா இருக்கியோ? ஆ சரி சரி சரி. ஆ, வரையே எப்படி? நாங்க எல்லாருமா ராணி அக்கா வீட்டுலதான் இருக்கோம். வா. ஆ சரி. வச்சிடறேன். என்ன சொன்னா, வாராளமா இல்லையா? இப்ப ஒரு 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லியிருக்கா. சரிம்மா, அப்ப நானும் இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாரேன். இங்கனே இருங்க. இப்ப வெயிலுக்குள்ள வந்தது ஒரே தாகமா இருக்குக்கோ. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? ஏன் மகாராணி கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பீங்களோ, தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டீங்களோ? ராணி, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா, அவ வாயில ஊத்தட்டும். ஏன் உங்க வாயில ஊத்த மாட்டீங்களோ? குடிக்கதானே கேட்டேன். ஆ, நல்லா சொல்றீங்களே, வாயில ஊத்தணுமாமே. வாயில நீங்க வாயில ஊத்தலாம, இதுல எதுல ஊத்துவீங்க? இங்க பாருமா, உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. போமா இருந்தால அப்ப பேச செய்யாதீங்க. நான் கேட்டது உங்ககிட்ட இல்லையே, நான் ராணியக்கா கிட்ட தானே கேட்டேன். சரி சரி, சண்டை போடாதீங்க. ஜூஸ் எல்லாம் எதுவும் இல்லம்மா, தண்ணி வேணா எடுத்துட்டு வர. வேணுமா வேண்டாமா? ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வாங்கக்கோ. ஒரு காப்பி கூட கொடுக்க மாட்டீங்க எங்க வீட்டுக்கு வந்தா. இருந்தா தானமா கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம நீ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாளா வர, தினமும் வந்துகிட்டு தானே இருக்க. தினமும் வந்துகிட்டு இந்த பொருள் தான் அந்த பொருள் தான் கேட்கதான் செய்யற. அப்ப என்ன உனக்கு ஏதோ புதுசா வரா மாதிரி காப்பி கூட கொடுக்க செய்ய மாட்டேங்கம்மா. நல்ல வரத்துதான் வரிய நீ. சரிக்கோ, சும்மா தான் சொன்னேன். போங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி, இந்த கட்டில இருந்துக்கோங்க, நான் போயிட்டு துணியெல்லாம் வச்சுட்டு வரேன். சரிக்கோ.